What is up everyone and welcome back to Information Overdrive. So இந்த வீடியோல வந்து பார்த்தோம்னா இன்னொரு அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஸோ போன டைம் வந்து பார்த்தோம்னா GoPro Hero 9 ஓட அன்பாக்சிங் பார்த்தோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா Insta 360 One R ஓட அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஸோ அன்பாக்சிங்க்கு மெயினாக நமக்கு ப்ராடக்ட் வேணும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா Insta 360 கேமரா இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஏதோ கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா Insta 360 சார்பாக ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஷர்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெயினான விஷயம் இருக்குது. இது வந்து என்னென்னா Insta 360 One R கேமரா. ஸோ இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மெயினான விஷயம் Insta 360 தான். ஸோ இப்போ இங்கே இருக்குது கேமரா. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado இந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்லாம் இல்லை. அப்படியே இங்கே கோடு போட்டு ஸோ இப்போ இந்த கேமரா ஓப்பன் பண்ணலாம் ஸ்லோவாக. ஸோ இப்போது இந்த பாக்ஸை ஒதுக்கி வச்சுருவோம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 கேமராவோட மெயின் பாடி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்வின் எடிஷன். ஸோ ட்வின் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 360 மாடியூல் அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேமராவோட மாடியூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். அண்ட் வேறு என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி GoPro பேட்டரி மாதிரி இல்லாமல் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து 360 கேமரான்றதால 2-in-1 இப்போ இது வந்து நம்ம ஈஸியாக கழட்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை கழட்டிட்டு நம்மளுக்கு வேணும் Insta 360 மாடலுக்குள்ளே இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வெளியே வருது. இந்த செக்ஷன் வெளியே வந்தோடனே இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து நீட்டாக அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜர் கேபிள் இருக்குது. இந்த சார்ஜர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டைப் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், டைப் சி கேபிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ Insta 360 ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பைக்லேயோ நம்ம ஹெல்மெட்லேயோ அதுங்க ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் சிலிக்கா ஜெல்லும் இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ 360 கேமரா நம்ம துடைக்கணும்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு சிலிக்கா ஜெல்லோட பேக்கெட் இருக்குது, இதையும் போட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் நம்ம புக்கெலாம் படிக்க போகிறதில்ல, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு தெரியல. பாருங்கள் இவ்வளோ பெரிய புக், நோ யூஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேஸ் அண்ட் மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா Insta 360 மவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூஸ். ஸோ நீங்கள் மவுண்ட் வந்து ஸ்க்ரூ பண்ணணும்னா இதுக்குள்ளே போட்டு இப்படி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மவுண்ட் ஸ்க்ரூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 கேஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு மேலே இருக்கிற டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டுக்கு இங்கே வச்சு நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கேமரா பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதோட மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 360 கேமராவோட கவர். ஸோ நம்ம வந்து 360 கேமரா லென்ஸ் வெளியே இருக்கும், அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த மாதிரி கவர் போட்டுக்கிட்டோம்னா நம்ம கீழே விழுந்தாலுமே இதுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ சேஃப் ஆக்கிறதுக்காக 360 கேமராவோட கவர். ஸோ இப்போ இந்த கேமரா வந்து GoPro மாதிரி இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த கேமரா வந்து ஒரு வாட்டி அசம்பிள் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லென்ஸை வந்து அசம்பிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 லென்ஸ் அசம்பிள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 360 லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வைட் ஆங்கிள் லென்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே இருக்கிற பட்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளே வந்து இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மல் லென்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நார்மல் லென்ஸ் அண்ட் இங்கே இருக்குது டிஸ்பிளே. ஸோ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்டிங் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கனெக்டிங் போர்ட்ஸுமே நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு vlog செட்டப் மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லென்ஸுமே இந்த பக்கம் இருக்குது அண்ட் டிஸ்பிளேவுமே இந்த பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ vlog பண்ணுறதா இருந்தால் இந்த பக்கம் கேமரா ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக vlog பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு இது ஆப்போசிட்டில் திருப்பி கூட இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து உங்களை வீடியோ எடுக்கணும்னா கேமரா இந்த பக்கம் இருக்குது, பட் டிஸ்பிளே நான் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த டிஸ்பிளேல இப்போ பார்த்துப்பேன். ஸோ இப்போ இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க பின் அண்ட் இங்கே இருக்குது இதோட மவுண்ட். ஸோ இது இந்த இடத்துல இப்படி கரெக்டாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து கரெக்டாக ஸ்னாப் பண்ணிட்டோம்னா இது வந்து லாக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவும் இது லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்குது கேமரா லென்ஸ், இந்த இடத்துல இருக்குது இதோட டிஸ்பிளே அண்ட் கீழே இருக்குது இதோட பேட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை பவர் ஆன் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபஸ்ட் டைம் ஆன் ஆயிடுச்சு. இந்த கேமரா செட்டப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா மாதிரி இல்லாமல் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேமராவை வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வீடியோ எடுக்கணும்னா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபோனில் வந்து நம்ம இதோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை ரெண்டுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கேமரா அசம்பிளி பார்த்துட்டீங்க. ஸோ இது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டைம் லேப்ஸாக காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை நம்ம எங்கே மவுண்ட் பண்ணணுனாலுமே இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். ஸோ இந்த கேஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் இந்த கீழே இங்கே த்ரெட்டில் வச்சு நம்ம மவுண்ட் பண்ண முடியும். கோபுரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கீழே இந்த மாதிரி மவுண்ட் இருந்துச்சு, பட் இந்த இதில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லீவரை இழுத்து இதை தூக்கி அண்ட் நெக்ஸ்ட் இதை இப்படி கழட்டினதுக்கப்புறம் இங்கே டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கும். அதே மாதிரி சேம் 2 பட்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த கேமராவை நம்ம பார்த்து இது ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த டோரை திருப்பி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபர்மாக வந்து இது எல்லாத்தையுமே அமுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் இப்படி வர வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே மவுண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் அண்ட் கொஞ்சம் கெட்டப் சேஞ்சில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா கேமரா நம்மகிட்ட இருந்துச்சு, பட் இதுக்கான மெமரி கார்டு நம்மகிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு இதுக்காக அரேஞ்ச் பண்ணி ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கும் Insta 360 கம்பேர் பண்ணலான்றதா இப்போ வந்து நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் லென்த்தில் வச்சுட்டு வைட் ஆங்கிள் மோட்டில் போட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ரியர் கேமராவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 நம்ம வைட் ஆங்கிள் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேமரா வந்து பூட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஆயிடுச்சு அண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து வைட் ஆங்கிள் மோட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ ரெக்கார்டிங் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு என்ன கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோனோட இதில் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ Insta 360 வந்து எனக்கு இங்கேருந்து தெரியுது கொஞ்சம் ரொம்ப வைடாக இருக்குது அண்ட் வந்து இந்த வைட்னஸ் தான் நமக்கு தேவை. ஒரு ஆக்ஷன் கேமரானா நமக்கு இந்த வைட்னஸ் தான் தேவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ டெஸ்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டெபிலைசேஷன் டெஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இதை வச்சுட்டு ஓடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இப்படி ஓடணும் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன். எந்த விதமான கை எப்படி ஆடுமோ அதே மாதிரி தான் ஆடுறேன். நிற்க இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து இதோட வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் இப்போ நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம 360 போகலாம். அண்ட் 360 போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இன்னொரு மேஜிக் இருக்குது, அதையும் காட்டலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Insta 360 வைட் ஆங்கிள் லென்ஸில் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 கேமராவில் பார்த்துருக்கீங்க. ஸோ கேமரா மூவ் அப், மேலே வானத்தை பாருங்கள். நான் அப்படியே என்ன பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக பின்னாடி இருக்கிற தோட்டத்தை பாருங்கள், சைடில் இருக்கிற வெயிட்டை பாருங்கள். என்ன வேணாலும் நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து 360 லென்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 மேஜிக் காமிக்கலாம். இப்போ இந்த ட்ரைபாட் தான் இருக்குது. ஸோ இப்போ செல்ஃபி ஸ்டிக் தான் அதோட மேஜிக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து Insta 360 வைட் ஆங்கிள் பார்த்தீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணலாம் வைட் ஆங்கிளுக்கு 360 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ மேக்ஸ்னு தனியாக ஒரு கேமரா வாங்கினா அந்த மாதிரி பண்ண முடியும். பட் Insta 360 ஒரே கேமராவில் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ சைட் பை சைட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Insta 360 வைட் ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 360 வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 அன்பாக்சிங், இதோட 360 வீடியோ அண்ட் இதோட நார்மல் வீடியோ எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த விதத்துலையுமே கொஞ்சம் கூட பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you in a video tomorrow and மேஜிக்.